இதுதான் நம்முடைய லிவர், கல்லீரல். இது பாதிக்கிறதுனால தான் ஃபேட்டி லிவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவர்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னா, ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. சரியா? ஸோ அதனால தான் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேட்டி லிவர் கூட நிறைய பொம்பளைகள் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் ஒன்று தான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. அதனால சொல்கிறேன், ஃபேட்டி லிவர் இருந்தனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது இருக்குது அப்படின்னா சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், பிசிஓடி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். நிறைய பேர் நீங்களே கேட்டு பாருங்க, இந்த மாதிரி சுகருக்கு மாத்திரையும் இந்த இன்சுலின் போட்டுட்டு இருக்க பேஷண்ட்ஸை கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னு வைங்களேன். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை தான். டெய்லி 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்கலாம் இருக்காங்க. 15 மாத்திரை சுகருக்கு, ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால் 15 மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த தம்பி வேறு 70 கிலோ வெயிட் ஒருத்தருக்கு 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.